இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புல் பேக்னா என்ன, அதுக்கான ரூல் என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த புல் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புல் பேக் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன, எந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரைஸாக இருக்கலாம். ஓகேங்களா? கரன்சி ப்ரைஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாட்டர் பாட்டிலோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இதோடைய ப்ரைஸ் ஒரு அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் இருக்கலாம். ஓகேங்களா? 100 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இங்கேருந்து இந்த ப்ரைஸுக்கு ஒரே இதுவாக என்ன ஆகிடாது, மார்க்கெட்டை ரேஞ்ச் ஆகி போயிடாது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி போகும் அப்படின்னா, ஒரு 10 ரூபாயிலேருந்து ஃபஸ்ட்டு 20 ரூபா போகும், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் காரணமாக கொஞ்சம் கீழே வரலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகலாம், மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி மேலே போயிட்டு அந்த 100 ரூபான்றத சஸ்டைன் ஆகும். இது வரைக்கும் தான் போகணுமா, அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி மார்க்கெட்டு மேலே போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இப்போது ஒரு மார்க்கெட்டில் நம்ம எப்படி ஒரு புல் பேக்கை ஈஸியாக ஃபைன் பண்ணுறது, ஐ மீன் நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக் வழியாக. ஓகேங்களா? இப்போது அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை நீங்கள் இதில் ப்ராப்பராக பார்த்துப்பீங்க. இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக்கான ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் பியரிஷ் கேண்டில் வச்சுட்டு வருது. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு புல் பேக்கு நான் எதிர்பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக ஒரு புல் பேக்கை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டு இந்த மாதிரி என்ன ஆகிட்டுருக்கு, கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு புல் பேக்கான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ரீசன்ட் கேண்டிலுடைய ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ப்ராப்பர் ரூல். இது இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? நீங்கள் இந்த ரூலை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இதை ஈஸியாக ஃபைன் பண்ணுற முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு ரீசன்ட் கேண்டிலுடைய ஹையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஹைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த ரீசன்ஸோடு கற்றுக்கிறப்போ மட்டும்தான் உங்களால் இதை ஈஸியாக கற்றுக்க முடியும், ப்ராப்பராக உங்களால் இதில் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாஸ்ட்டு மேக்ஸிமம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ரூல் படி இங்கே புல் பேக் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய ரீசன்ட் கேண்டிலுடைய ஹையை ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லைங்களா? இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக ஹையை எடுத்துட்டு நமக்கு ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரீசன்ட் கேண்டிலுடைய லோவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ரீசன்ட் கேண்டிலுடைய லோவை எடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு எந்த மாதிரியாக இருக்குது, மார்க்கெட்டு இப்படி எந்திருக்கு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல்லிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கீழே உடஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குன்ற மாதிரி இதுக்கும் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ப்ராப்பர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி அகைன் இங்கேருந்து ஒரு செல் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ப்ராப்பராக இது உடஞ்சிருக்கு. ஓகேவா? இது உடையிறப்போ நமக்கு என்ன தெரியுது, இங்கே வந்து மேலே இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குது, திருப்பியும் நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக்கு எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ப்ராப்பராக திருப்பி நம்மளுடைய ரீசன்ட் கேண்டிலுடைய ஹையை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கான். ஓகேங்களா? நம்ம ரூல் படி இது மட்டும்தான். டவுன் ட்ரெண்டில் என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு ரீசன்ட் கேண்டிலுடைய ஹையை எடுத்துகிட்டு லோவை எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு புல் பேக். ஓகேங்களா? ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இதில் ஹையை எடுத்திருக்காங்க, இப்போ இங்கே லோவையும் எடுத்துட்டாங்க. அது எக்ஸாக்டாக அந்த தேர்டு கேண்டிலே தான் வந்து எடுக்கணுமானா அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு 4th கேண்டில் 5th கேண்டில் கூட வந்து இந்த லோ எடுக்கலாம், ஆனால் அந்த லோவை எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கான ஒரு ப்ராப்பர் புல் பேக். இப்போ பாருங்கள் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது, இங்கேருந்து கீழே வந்திருக்காங்க, இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டியூஷன் மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஒரு செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. இப்போ திருப்பி அகைன் என்ன இருக்குது, இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் இங்கே ஒரு கீழே வந்து உடச்சிருக்காங்க. அப்போ இது நமக்கு 2 புல் பேக்கை வந்து இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதே தான் ஆப்போசிட் ஆஃப் அப் ட்ரெண்டுக்கும். ஓகேங்களா? இது நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துருந்தோம். இப்போ அப் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது அப் ட்ரெண்டில் என்ன ஆகணும் அப்படின்னா ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போது டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு ரீசன்ட் கேண்டிலோடைய ஹையை எடுத்துகிட்டு லோ எடுக்கணும்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போது அப் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லோவை எடுத்துகிட்டு ஹையை எடுக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ப்ராப்பராக மார்க்கெட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன், மார்க்கெட்டு இங்கே பையர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? இப்போது அப் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் வேணும் அப்படின்னா இந்த ரீசன்ட் கேண்டிலுடைய லோவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லோவை எடுத்திருக்காங்க மீன்ஸ் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு ஐ மீன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போயிட்டு இதை உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இதை உடைச்சாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு புல் பேக்காக வரும் இல்லைங்களா, நம்ம ரூல் படி. ஸோ
ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு, இந்த லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு பையிங்க ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் உடச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அகைன் மார்க்கெட்டு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டே இருக்கும். அகைன் இங்கே என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ரீசன்ட் கேண்டிலுடைய லோவை எடுக்கிறாங்க. லோ எடுக்கிறாங்க மீன்ஸ் ப்ரைஸ் அது கீழே வந்தால் போதும். ஓகேங்களா, நிறைய பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா வெபினாரில் ப்ரோ இது ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணுமா இல்லை ஸ்வீப் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. ஓகேங்களா, ப்ரைஸ் அது கீழே வந்தாலே போதும். இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோக்கு கீழே ப்ரைஸ் வந்தால் அப்படின்னாலே அது ஓகே தான். ஓகேங்களா, அது ஸ்வீப்பு க்ளோஸு அது மேட்ரு இல்லை. ஸோ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணணும், மேலே போயிட்டு இந்த ஹையை உடைக்கணும். ஓகேங்களா, இந்த ஹையை உடைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப் ட்ரெண்டுக்கு. ஓகேவா, இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி போயிருக்கு, இங்கேருந்து போனவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த ரீசன்ட் கேண்டிலுடைய லோவில் இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அகைன் மேலே போய் அந்த ஹையும் உடச்சிட்டான். அப்போ இது என்ன, இது நமக்கு இது ஒரு புல் பேக் இல்லையா. அகைன் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு, ஒரு ரீசன்ட் கேண்டிலோடைய லோ எடுத்திருக்கான். லோ எடுத்திருக்கான் மீன்ஸ் அங்கே லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு பிறகு அகைன் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிட்டு அந்த ஹையை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, நமக்கு ப்ராப்பராக 2 புல் பேக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. இதுதான் ஒரு டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அந்த பேசிக் ரூல். ஓகேங்களா, புல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மட்டும்தான். நீங்கள் இதை ஜஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, இதுக்கான ரூலை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்னா என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும், அப் ட்ரெண்ட்னா என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ கோல்டுலேயே கூட பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். ஸோ ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம ரூல் படி என்ன ஆகணுன்றது. ஓகேவா, இப்போ இந்த ஹை உடஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஃபுல் பேக்கு ரீட் பண்ணிட்டு போகிறேன். இது உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே நம்மளோட ரூலை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போது மார்க்கெட்டு கரண்ட்டாக என்ன பண்ணியிருக்கான், இது நமக்கு ரீசன் லாஸ்ட் கேண்டில், கரண்ட் கேண்டில். ஓகேங்களா, ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்க கேண்டில். நமக்கு என்ன பண்ணணும் அப் ட்ரெண்டுக்கு அப்படின்னா இந்த லோவை ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லைங்களா. நம்ம ரூல் படி இந்த லோ கீழே என்ன இருக்குது, நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ப்ராப்பராக இந்த லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் ஹை எடுத்தோம் அப்படின்னா நமக்கான இது ஒரு புல் பேக் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஹையை பிரேக் பண்ணிட்டான் மீன்ஸ் நமக்கான ரீசன்ட் கேண்டில் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸு இதில் இருந்துச்சு, ஒரு வேளை கீழே வந்து எடுத்துருந்தான் அப்படின்னா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மேலே உடச்சிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, லிக்விடிட்டி ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லிக்விடிட்டியை எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போது அகைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதிலேருந்து இந்த கேண்டிலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு, ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோவே எடுக்கணும். இப்போ அகைன் என்ன ஆகுது, மார்க்கெட்டு ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே தான் போகணும். ஓகேங்களா, மற்றபடி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து இன்சைடு பாருங்கள். ஓகேங்களா, இந்த இன்சைடு பாரை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பட் இந்த இன்சைடு பாரையும் நீங்கள் எடுக்கலாம். சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அது எடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் இந்த எஸ்எம்சியில் இருக்கிற அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற லிக்விடிட்டி பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படிங்க நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற லிக்விடிட்டியை நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா, இது வந்து இன்சைடு பார். நமக்கு என்ன இருக்கணும், ப்ரைஸு ஒன்று ஹையை உடச்சிருக்கணும் இல்லை லோ உடச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய லோ எடுக்கணும். இதுதான் நமக்கு ரீசன்ட் கேண்டில். ஓகேங்களா, இது சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது, இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இதுதான் நமக்கு ரீசன்ட் கேண்டில். ஸோ அந்த கேண்டிலோடைய லோ எடுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லோவை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, லோ எடுத்துட்டாங்க மீன்ஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு, புல் பேக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது என்ன ஆகணும், நமக்கு ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டிலோடைய ஹையை எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த கேண்டிலோடைய ஹையை எடுக்கட்டும். ஓகேங்களா, ஹையை எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்னது அது ஒரு புல் பேக் இல்லையா. இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ப்ராப்பராக இந்த லோவையும் எடுத்து ஹையும் எடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு புல் பேக்கு. ஓகேங்களா, அது காரணமான லோன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த லோ. ஓகேங்களா, இது ஒரு புல் பேக்கு. ஸோ அகைன் என்ன ஆகுது, மார்க்கெட்டு எனக்கு ரீசன் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கேண்டில். ஓகேங்களா, இப்போது இந்த கேண்டில்லேருந்து இந்த பிளாக் கலர் கேண்டில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எதனால், ஹையை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹையை எடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து
ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளாக் கலர் கேண்டில். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டு, இந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு ப்ரோ, இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டானே ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு எதை எடுத்திருக்கான்றதை பார்க்கணும் நம்ம ரூல் படி. ஓகேங்களா, இப்போது மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன க்ளோஸ் ஆன இடம் இந்த இடம். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்து அவங்க ஓப்பன் ஆனவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பை தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு, மேலே பை தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, பை ஆனது மீன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சுது, நமக்கு நம்ம ரூல் படி ஃபஸ்ட்டு அவன் லோ எடுக்கணும். ஓகேங்களா, லோ எடுத்துகிட்டு பிறகு தான் ஹை எடுக்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஹையை எடுத்துகிட்டு தான் லோ எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆகும். எதுலேருந்து, இந்த கேண்டில்லேருந்து இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ரீசன்ட் கேண்டில் எது, இந்த பிளாக் கேண்டில். ஓகேங்களா, இப்போ இது கீழே நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட்டு ஒன்ஸ் என்ன பண்ணணும், இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது வந்து இன்சைட் பார், இதையே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம ரூல் படி எதாவது ஒன்றும் உடச்சிருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டுங்க என்ன ஆயிடுச்சு, எதையுமே உடைக்கல. ஓகேங்களா, மார்க்கெட்டில் ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக இருந்த கேண்டில் இந்த கேண்டில், ஐ மீன் இந்த பிளாக் கலர் கேண்டில், ஐ மீன் சாரி இந்த ப்ளூ கலர் கேண்டில். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இதெல்லாம் இன்சைட் பார்ஸ். இது ஏன் நான் இன்சைட் பார்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை பார்க்கலாம். ஓகேவா, இப்போது ரீசன்ட் கேண்டில் இந்த கேண்டிலோடைய லோவில் என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது வந்து என்னது, இது நமக்கு ஐ மீன் இன்சைடு பார், அதை நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, லோ கலெக்ட் ஆயிடுச்சு, ஐ மீன் லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மேலே என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த ஹையை உடைக்கணும் இல்லைங்களா. இந்த ஹையை உடைச்சாங்க அப்படின்னா இது ஒரு புல் பேக் நம்ம ரூல் படி. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போது ஹையு உடஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒரு புல் பேக்கு ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. ஓகேங்களா, என்ன நடந்திருக்கு, கடைசியாக இருந்த ரீசன்ட் அண்ட் லாஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு கீழே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிருக்கு. கலெக்ட் ஆகின பிறகு என்ன ஆயிருக்கு, மேலே போயிட்டு அந்த ஹையும் உடஞ்சிருக்கு. அப்போ இது என்ன, நமக்கு ஒரு புல் பேக் இல்லைங்களா. அது காரணமான லோன் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இதில் நமக்கு ப்ராப்பராக 2 புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் நமக்கு ரீசன்ட் அண்ட் லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கேண்டில். ஓகேங்களா, இது கீழே என்ன இருக்குது, ப்ராப்பராக லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட்டை அதை எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஹையை மார்க் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஹையை மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட்டை அந்த ஹையை எடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக நமக்கு இது புல் பேக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது காரணமான லோனு பார்த்தீங்கன்னா இதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ரீட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் டவுன் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். நீங்கள் இது ஒன்ஸ் அகைன் பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் டவுன் ட்ரெண்ட் காட்டுறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இதில் இப்போ அப் ட்ரெண்டில் இந்த புல் பேக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நம்ம இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வேறு ஏதாவது சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கோல்டுலேயே பார்த்துட்ருக்கோம். ஜிபிபி யூஎஸ்டியில் பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி, ஸோ இதில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபுல்லாக இதில் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கான். ஸோ இதில் இருந்தால் கூட பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு இதை நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து தான் எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, நான் எங்கேருந்து ப்ரோ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஹை, ஒன்று இந்த ஹை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லோ எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு லோ எடுக்கிறீங்களா, லோவிலேருந்து அப்படியே பார்த்துட்டே போங்க அப் ட்ரெண்டுக்கு. ஓகேவா, இல்லை ஹை எடுக்கிறோம் ப்ரோ அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். மார்க்கெட் வந்து இதில் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த லோவிலேருந்து அப்படியே செக் பண்ணிட்டு வரேன். எக்ஸாம்பிளுக்கு இது. ஓகேங்களா, ப்ராப்பராக மார்க்கெட்டிங் ஒரு லோ உடச்சிருக்கான். ஸோ நான் இதை இங்கேருந்து என்ன பண்ணுறேன், சிஹெச்ஓசிஹெச் பார்த்துட்டு இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த சிஹெச்ஓசிஹெச்லாம் என்ன, இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டு தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா, இப்போ ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகணும், மார்க்கெட்டை ஒரு ரீசன் அண்ட் லாஸ்ட் புல் பேக்கை எடுக்கணும். ஓகேங்களா, இப்போது இதை நான் ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டுக்கு
நம்ம ரூல் படி டவுன் ட்ரெண்டுக்கு என்ன நம்ம பார்ப்போம், ரீசன்ட் புல் பேக்கில் இருக்குது, ஐ மீன் ரீசன்ட் கேண்டில் இருக்கிற லிக்விடிட்டியை கல் பண்ணணும். ஓகேங்களா, இதில் ரீசன் அண்ட் கரண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இல்லைங்களா, இந்த கேண்டிலுக்கு மேலே என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, சிம்பிள். ஓகேங்களா, இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு என்ன பண்ணணும், இந்த ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டிலுடைய லோவை எடுக்கணும். ஓகேங்களா, எது இதில் லோ, இதுதான் அந்த லோ. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த லோவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், நமக்கு அந்த லோ எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வெயிட் தான் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அவன் எது ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷன் இல்லாமல் இதில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக இந்த லோவே எடுத்துட்டாங்க. லோ எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு புல் பேக்குன்னு தெரியுது இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் இப்படி வந்திருக்கு, மேலே போயிட்டு நம்ம ஒரு புல் பேக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் இல்லையா, இந்த பிளாக் கலர் கேண்டில் என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது இதுக்கு மேலே. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணோம், அந்த லிக்விடிட்டியை கல் பண்ணோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் எது ரீசன்ட் கேண்டில், இந்த பிளாக் கலர் கேண்டில். ஓகேங்களா, இப்போ ப்ராப்பராக மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை கல் பண்ணோம். மார்க்கெட்டில் இப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னா இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து இன்சைட் பார் இல்லைங்களா, இந்த மாதிரி இன்சைட் பார்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். பட் நம்ம இன்சைடு பார்ஸை மெயினாக எடுப்போம். ஓகேங்களா, அது சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதை வீடியோஸ்லாம் நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஹை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஹை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஹை எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. அடுத்து இந்த லோ எடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு புல் பேக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இந்த லோவையும் எடுக்கட்டும். ஸோ லோவையும் எடுத்துட்டாங்க, அப்போ நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு புல் பேக் இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த புல் பேக்கையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கேண்டில். நான் ஏன் இந்த பிளாக் கலர் கேண்டில் எடுக்கல அப்படின்னா இது வந்து இன்சைடு பார், இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு அந்த லிக்விடிட்டியை கல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கேருந்து இந்த பிளாக் கலர் கேண்டில் இதை உடச்சிட்டோம். அப்போ நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டிலாக வந்துடும் இல்லைங்களா. ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் படி வந்திருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, மேலே மார்க்கெட்டு ஹையும் உடச்சிட்டோம். ஓகேங்களா, அப்போது இந்த லோ உடச்சோம் அப்படின்னா இது நமக்கு என்னவா மாறும், ஒரு புல் பேக்காக மாறும் இல்லைங்களா, டவுன் ட்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே வந்து உடைக்கிறானான்றதை பார்ப்போம். இப்போது என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக மார்க்கெட்டை இதை வந்து உடச்சிட்டான். இன்னொரு விஷயம், எல்லாரும் என்கிட்ட வெபினாரில் என்ன டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த புல் பேக்குக்கு வந்து அவன் உடைக்கிறப்போ ப்ரைஸ் க்ளோஸ்டாக வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஸ்வீப் பண்ணியிருந்தான், ஐ மீன் ப்ரைஸ் இது கீழே வந்திருந்தாலே ஓகே. ஓகேங்களா, இது வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப் ட்ரெண்ட் அப்படின்னா ப்ரைஸ் அதுக்கு மேலே போயிருந்தாலே அது ஓகே தான். புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்வீப்னாலும் ஓகே தான், இல்லை க்ளோஸ் வச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா, நீங்கள் ப்ராப்பராக எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ரெண்டுக்கும் ஓகே தான். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து என்ன ஆகணும், இது கீழே வரணும், அவ்வளோதான். அது ஸ்வீப்பாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலும் அது மேட்ரு இல்லை. இப்போது ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு, இந்த ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டிலோடைய ஹை உடஞ்சிருக்கு. ஹை உடஞ்சிருக்குன்னா நமக்கு என்ன தெரியுது, லிக்விடிட்டி கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லோவை மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, இது உடச்சாங்க அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், இது ஒரு புல் பேக்குன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த லோவும் உடஞ்சிருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியுது, இன்னொரு புல் பேக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அகைன் இதில் அப்படியே ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில். ஸோ மார்க்கெட்டு என்ன ஆகணும், திருப்பியும் ஒரு லிக்விடிட்டியை கால் பண்ணோம். ஆனால் இங்கே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அகைன் கீழே உடச்சிருக்கு. அப்போ நமக்கு ரீசன் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இப்போ ரீசன் கேண்டில். இதுக்கு மேலே என்ன இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணணும், ப்ராப்பராக அந்த லிக்விடிட்டியை கால் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்ட விஷயம், ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய மூவாக தான் இருக்கணுமான்னு கேட்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தானா அப்படின்னா தான் அது ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் நம்ம ரூல் படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக நம்ம ரூல் படி வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் மேட்டர் இல்லை. இப்போது இதில் வந்து பாருங்கள், இப்போது இதில் ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் நான் சூஸ் பண்ணுறேன். அவன் க்ளோஸ் ஆன இடம் கரெக்டாக இந்த இடம், கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து அவன் ஓப்பன் ஆன இடம் இங்கே. ஓகேங்களா, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் ஆகிட்டு அகைன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம ரூல் படி மேலே போயிட்டு இந்த ரீசன்ட் கேண்டிலோட லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஓகேங்களா, ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஆகிட்டு அவங்க கீழே போய் உடச்சிருந்தாங்கன்னா நம்ம ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பராக மேலே போய் நம்ம லிக்விடிட்டியை தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ரூல் படி தான் வந்திருக்கு. கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரே கேண்டில் ஹையையும் எடுத்து லோவையும் எடுத்துருக்கு. அவன் இந்த மாதிரி எடுக்கிறான் அப்படின்னா நம்ம ரூல் படி வந்திருக்கானான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, ப்ராப்பராக லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. கலெக்ட் ஆகிட்டு தான் என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு. அப்போ இது என்ன நமக்கு
ப்ராப்பராக ஒரு புல் பேக். ஓகேங்களா, நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் இதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது ப்ராப்பராக வந்துடும். ஓகேங்களா, அப்போ இது என்ன அப்படின்னா இது ஒரு புல் பேக். ஓகேவா, இப்போது ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் இது ஒரு புல் பேக் கேண்டில். ஸோ இதுதான் நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில். இப்போ என்ன பண்ணோம் மார்க்கெட்டை அகைன் அது மேலே இருக்கிற லிக்விட்டே கல் பண்ணோம். இப்போ என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டை கீழே வந்துருக்கு. ஓகேங்களா, கீழே வந்து ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கீழே என்ன இருக்குது லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஐ மீன் இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணோம் ஒன்ஸ் அது மேலே போய் எடுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு ரீசன்ட் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. எது இதில் ரீசன்ட் கேண்டில்னு கேட்டிங்கன்னா இதான். ஓகேங்களா, இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட்டை அந்த லிக்விடிட்டியை கல் பண்ணோம். இப்போ என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு அந்த லிக்விடிட்டியை கல் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக இந்த லோவையும் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்னவா எடுத்துக்கலாம் இது ஒரு புல் பேக்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு ஒரு புல் பேக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நீங்களே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரையும் பேஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய புல் பேக்கை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் இதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ஈஸியாக வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த டவுன் ட்ரெண்ட்னா அந்த ஹையை எடுத்துகிட்டு லோ எடுக்கணும், இல்லை அப் ட்ரெண்ட் அப்படின்னா டவுனில் இருக்கிற ஒரு ரீசன்ட் கேண்டலோடைய லோவில் இருக்கிற லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டு ஹையை எடுக்கணுன்றதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டே போதும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் எஸ்எம்சினாலே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா லிக்விடிட்டியா அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் லிக்விடிட்டியை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இந்த புல் பேக்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஒரு பேஸ் லெவல். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ரீசெண்டாக இருக்கிற ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஜினியர் லிக்விடிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ண வேண்டியது இந்த புல் பேக்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வெபினார்ஸில் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.